நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். எனக்கு பிரியமான சகோதரரே, உறுதிப்பட்டவர்களாயிருங்கள். உறுதிப்பட்டவர்களாயிருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று இங்கே பவுலடியார் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவற்றிலே உறுதியாக இருப்பது? இன்றைக்கி சில நேரங்களில் சில காரியங்களிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட சில விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னா அதில் பேசாமல் உறுதியாக இருக்கிறோம். சில விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். எனவே அதில் உறுதியாக இருந்து சில விஷயங்களை நாம் தவிர்த்து விடுகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுலடியார் சொல்லுகிறார். எனவே எவற்றிலெல்லாம் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். ரோமர் 12:12 சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியானால் அன்றாடம் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தினமும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே முதலாவது ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். 2வது பரிசுத்தத்தில் உறுதியாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்வதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இது ஆண்டவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறபடியினாலே நாம் பரிசுத்தத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே நாம் எதிலெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 2வது பரிசுத்தத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 3வது நற்கிரியைகள் செய்வதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எபேசியர் 2:10 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே நற்கிரியைகளில் உறுதியாக இருப்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. எனவே நல்ல நல்ல செயல்களை செய்வதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தீமையான காரியங்களுக்கு விலகி நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் உறுதியாக இருக்கணும். மனதை நாம் உறுதிப்படுத்த, அதாவது மனதிலே தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். 4வது நாம் எதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உத்தமத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய உத்தமம் யோபை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் உண்மையும் உத்தமும் உள்ளவன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இழிவான ஆதாயத்துக்காக நாம் ஆசைப்படுகிறவர்களாக இல்லாமல் உண்மையும் உத்தமமாய் நாம் நடந்து கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே முதலாவது ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். 2வது நீங்கள் பரிசுத்தத்திலே உறுதியாயிருங்கள். 3வது நற்கிரியைகள் செய்வதிலே உறுதியாயிருங்கள். 4வது உத்தமத்திலே உறுதியாயிருங்கள். கடைசியாக விசுவாசத்திலே உறுதியாக இருந்துங்கள். விசுவாசம், தேவன் மீது உள்ள உங்களுடைய அளவு கடந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, 5 காரியங்கள் இங்கே பவுலடியார் சொல்கிறார். எனக்கு பிரியமான சகோதரரே, உறுதிப்பட்டவர்களாக இருங்கள், தீர்மானமாய் இருக்கிறவர்களாய், வைராக்கியமாய் இருக்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் எதிலெல்லாம் வைராக்கியமாய் தீர்மானமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஜெபத்தில், 2வது பரிசுத்தத்தில், 3வது நற்கிரியை செய்வதில், 4வது உத்தமத்தில், 5வது விசுவாசத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.